திருமங்கலத்தில் கல்குவாரி மற்றும் கிரஷர்களின் உரிமத்தை ரத்து செய்ய கோரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த கல்லணை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் செயல்பட்டு வரும் கல்குவாரிகள் மற்றும் கிரஷர்களின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி 6 கிராம மக்கள் பல நாட்களாக போராடி வருகின்றனர். அவர்களின் எதிர்ப்பை மீறி புதிதாக கல்குவாரி அமைக்க உரிமம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது வந்து யாஸ்மின் கரசர்காரு இந்த இதெல்லாம் பூரா தோண்டிட்டாரு. இதெல்லாம் புறம்போக்குல பூரா மண்ணடிச்சு வச்சிருக்காரு. 40-45 நாளா போராடுறோம் சார். நாங்க கல்லணை புதூர்ல ஏன்னா எந்த ஒரு அதிகாரி வந்து என்னன்னு கேட்கல. பூராமே என்னமோ சொன்னாப்புல நாங்க எங்கேயும் போராட்டத்துக்கு போறோம்னு சொன்னோடனே பூரா அதிகாரிகள் வந்து எங்களை மிரட்டி வீட்டுல உட்கார வச்சுறாங்க. நான் இது ஒரு 5 பேர் கையெழுத்து போட்டாங்க. உங்களுக்கு என்னன்னு கேட்டு கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. யாருமே இதனால் வரைக்கும் எந்த இதுமே வந்து எங்களுக்கு சொல்லல. நாங்க எங்க சார் போறது? எங்க ஊரவே அழிக்கிறாங்க. எத்தனை 300 அடி ஆழம் தோண்டிருக்காங்க. 300-350 அடி ஆழம் தோண்டிருக்காங்க. அதை ஆய்வு செய்யணும். இந்த கரசரை ரத்து செய்யணும். அதை என்னன்னு நீங்க கேட்டு கொடுக்கணும். நாங்க இல்லைன்னா நாங்க போக மாட்டோம். நாங்க வாட்டில பஸ்ல கார்ல விழுந்து சாகுறோம். இல்லைன்னா பூராமே எல்லாருமே ஊருக்கு போற ஐடியாவே இல்லை சார். எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். எல்லாமே கேட்கணும். பூரா அதிகாரிகள் இப்ப எங்களுக்கு கையெழுத்து போடுங்க. 5 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. 5 பேருமே வந்து எங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் சார். நாங்க இல்லைன்னா நாங்க போக மாட்டோம். இவ்வளவு நாளா நாங்க போராடி என்ன சார் நடக்குதுங்க? பணம் தானே உங்களுக்கு பெருசு. பணத்தை வச்சு எங்க பூரா பேருமே எங்களை பூராமே கொல்லணும்னே முடிவு எடுத்துட்டீங்களா நீங்க? பணம் தான் பூராமே நாங்க எங்கெங்க போய் பெட்டிஷன் கொடுக்குறோமா அங்க இருந்து எந்த விதமான ஒரு இதுவுமே வரல. எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கிறாங்கல்ல. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. நாங்க ஊரே ஒண்ணு செத்தா தானே நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? சொல்லுங்க, அதை சொல்லுங்க. என்ன நடக்குது? இந்த போலீஸ் பூரா அந்த வந்து நாங்க போறோம்னு சொன்னோன்னே உங்களுக்கு யாரு நாங்களா சொன்னோம் நாங்க இந்த மாதிரி போறோம்னு சொல்லி உங்களுக்கு யாரு தகவல் கொடுத்து எதனால எங்க ஊர் மக்கள்களை பூரா மிரட்டி வச்சிருக்கீங்க? நீங்க போகவே கூடாதுன்னு சொல்லி எங்களை போனவங்களை பூரா திருப்பி விட்டீங்க இல்ல. நீங்க அதுக்கு தக்கன எங்களை ஊர்ல வந்து நாங்க எங்கிட்ட பேசி என்னன்னு முடிவு சொல்லணும்ல. எந்த இதுவுமே சொல்லாம எதுவுமே பேசாம நாங்களா 40 நாளா ஊருக்குள்ள காத்திக்கிட்டே கிடக்கும். நீங்க வாட்ட காத்திக்கிட்டே இருங்கன்னு சொல்லி இந்த குவாரிக்காரங்க பூராமே துட்டை கொடுத்தவங்க வாங்கி வச்சுக்கிட்டு பூரா பேருமே நீங்க வாட்டில இருந்துக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன செய்யலாம் சொல்லுங்க. நீங்களா ஒரு முடிவு சொல்லுங்க. இல்ல நாங்க உங்களுக்கு எல்லாம் நாங்க போராட மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், நீங்களா பூரா சாங்கன்னு சொல்லுங்க. இல்ல நாங்களே பூராமே செத்துறோம் கூட. எங்களோட இது உங்களுக்கு வேணாமா? ஏன் சார் இப்படி பண்றீங்க? சின்ன பிள்ளைல இருந்து அங்கதான் வாழ்ந்தது. இப்ப ஆய்வு பண்றோம்னு ஒரு வாரத்துக்கு முன்னே ரிப்போர்ட் எல்லா பேரும் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு என்னமே நீங்க முடிவே எடுக்கல. பழச நிப்பாட்டி தரம்னு வேற கையெழுத்து தான் போட்டு கொடுத்துருக்கீங்க. புதுசா பழச வந்து ஆய்வு பண்றோம்னு வேற சொல்லிருக்கீங்க. ஆய்வு பண்ணீங்களா? யாரு வந்து பண்ணீங்க? ஒரு விவோ முதக்கொண்டு எங்க ஊருக்கு வந்தாங்களா? ஆடியோ சார் வந்தாரா? கலெக்டர் வந்தாங்களே. 45 போராடலாம்ல. ஒரு சார் கூட எங்க ஊருக்கு வரவே பாதையே தெரியலையா? அது என்ன சார்? ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு ஒரு ஊரவே கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஊர் முக்கியமா ஒரு குடும்பம் முக்கியமா? அவங்க என்ன நல்லா பார்த்தா 10 குடும்பம் இருப்பாங்களா கரசர்காரங்க? அவங்க வாழலாம். ஒரு 1000 குடும்பம் சாகலாமா? எந்த ஊர்ல சார் உங்களுக்கு நியாயமா படுது? இதுக்கு எல்லா பேருமே துணை போறீங்க. இது நியாயமா உங்களுக்கு? அப்பண்டா எல்லாம் நாங்க குழந்தை ஊட்டியெல்லாம் சாகட்டும், அவங்க குழந்தை ஊட்டியெல்லாம் வாழட்டுமா? நீங்க துணை போனீங்க இல்ல, அது உங்களுக்கே மனசாட்சி உறுத்தலையா? ஒரு குடும்பத்தை ஒரு ஊரவே சாகடிக்கிறோம்னு உறுத்துதான் உறுத்தலையா சார்? எங்களுக்கு கலெக்டர் வந்து எங்க முன்ன பேசணும். புதுசு வராது, பழசு ஆய்வு செய்யறோம், இனிமேல் எந்த குவாரியுமே நடக்காது, கெரசர் எதுவுமே எங்க ஊருக்கு இனிமேல் நடக்காது அப்படின்னு எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு நகழ்வோம். எங்க ஊர்ல ஒரு 7-8 கரசர் இருக்கு, 7 குவாரி இருக்கு. எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க எங்க ஊர் மக்கள் ஊரா எந்த ஆபீசர்ல நாங்க மனு கொடுக்கலாம்? எந்த ஆபீசர்ல நாங்க மனு கொடுக்காம இருக்கோம்? அதை சொல்லுங்க. எல்லா ஆபீசர்களுமே போய் மனு கொடுத்துருக்காங்க. யார் மனு கொடுக்காம இருக்கா? எல்லா பேருமே போய் அவங்க வேலையை விட்டுட்டு ஒரு ஊருக்காக ஒரு 10 பேர் எல்லா பேரும் போய் மனு கொடுத்துக்கிட்டே இருக்க வேலை மேல. அப்படியே எங்க மனு எல்லாம் என்ன வடை கடைக்கா போகுது? ஏன் சார் வடை கடைக்கு தூக்கி போட்டுறீங்களா? பார்த்துட்டு இப்படி தூக்கி குப்பையில பார்த்து ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இல்லாட்டி நாங்க இந்த இடத்த விட்டு காலியே பண்ண மாட்டோம். எத்தனை மணி ஆனாலும் சரி, இன்னைக்கு நைட் ஆனாலும் சரி, மறுநாள் காலையில ஆனாலும் சரி, அதுக்கு இன்னும் 10 ஆனாலும் சரி, நாங்க இந்த இடத்த விட்டு காலியே பண்ணவே மாட்டோம். கலெக்டர் எங்களுக்கு நேரம் வரணும். கலெக்டர் அன்னைக்கு 10 பேர்த்த கூட்டு போய் கூட கோயில்ல ஆடியோ சார் எல்லா பேருமே கையெழுத்து போட்டு அந்த பேரு ஒரு நாள் வந்து எங்க ஊர்ல அது ஆய்வு செஞ்சாங்களா? இந்த ஒரிஜினல் இந்தாங்க ஆய்வு செஞ்சாங்களான்னு கையெழுத்து போட்டாங்களே. நீங்களே கூப்பிட்டு கேளுங்க. பாருங்க, ஆய்வு செஞ்சவங்களை கூப்பிட்டு கையெழுத்து போட்டவங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கல்லணை கிராமத்துக்கு போனீங்களா? பாதை எங்கிட்டு இருக்குன்னு முதல்ல கேளுங்க. கல்லணைக்கு எப்படி பாதை போதாண்டு கேட்டு சொல்லுங்க. நாங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு 3-4 கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம்.
எங்க ஊர் வந்து மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் கல்லணை கிராமம், கல்லணை, புதூர், நெடுங்குளம், அச்சங்குளம், இந்த சுத்தி இருக்க கிராமத்துல சுமார் வந்து ஒரு 9-10 குவாரி இயங்கிட்டு இருக்கு, ஒரு 8 கிரஷர் இயங்கிட்டு இருக்கு. இது வந்து ஓனர் தான் அத்தனை பேர் இருக்காங்க, ஒரு ஓனருக்கு 2 குவாரி இருக்கு. இதை வந்து நாங்க ஒரு 45 நாளாவே போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு செவியும் ஆய்க்கல. நாங்க கலெக்டர், டிடி மைன்ஸ், ஏடி மைன்ஸ், இந்த ஆர்டிஓ ஆபீஸ், தாசில்தார் ஆபீஸ் எல்லா இடத்துலயும் மனு கொடுத்துட்டோம். திருப்பி பொல்யூஷன் கண்ட்ரோல் திருப்பி நம்ம சார் ஐயா டிஎஸ்பி சார் சொன்னாரு, திருப்பி இப்ப மனு கொடுங்க, கதவை தட்டுங்கண்டாரு. திருப்பி நாங்க போய் கதவை தட்டுறோம். லாஸ்டா கலெக்டர் சொல்றது, என் கையில அவ்வளவு அதிகாரம் இருக்கா சந்திரன் அப்படின்னு கேட்கிறாரு. என் பேரை தெரிஞ்சு அப்படி கேட்கிறாரு. அந்த ஒரு கேட்கலாம் நமக்கு எவ்வளவு இருக்கும்னு நமக்கு தெரியல. எங்க மக்கள் இத்தனை மக்கள் போராடுறாங்க, கலெக்டருக்கே அதிகாரம் இல்லைன்னு கலெக்டர் சொல்றாரு. அப்புறம் யாருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு? நீ நேர நம்ம மைன்ஸ் மினிஸ்டர் இவர் துரைமுருகன் ஐயா தான் வந்து இதை பார்க்கணுமா, இதை ஆய்வு பண்ணணுமா? அவர் சொல்றாரு, கூசாம சொல்றாரு, ஆய்வு பண்ணாரு. அங்க ஒரு சுடுகாடு இருக்கு, அந்த சுடுகாடு ஒரு சுத்திட்டு அந்த வண்டி வந்துருச்சு. இந்த அம்மா ஆர்டிஓ மேடம் வண்டி வந்து சுடுகாடு ஒரு சுத்திட்டு திருப்பி வந்துருச்சு. அதுல வந்து ஆய்வு பண்றதுக்காக இந்த குவாரி ஓனர் சோனியா குவாரி ஓனரை கையில கூப்பிட்டு ஆய்வு பண்றாங்க. மக்கள் எல்லாம் கூப்பிடணும், அது என்னடா மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஓனர்ல கூப்பிட்டு ஆய்வு பண்றாங்க. நாங்க கலெக்டரை பார்க்க போனா நாங்க சும்மா போறோம். அவங்க வந்து முதலாளியுமே வராங்க. இதுல வந்து ஆர்ஆர்ண்டா யாஸ்மின், சோனியா, தில்லை நடராஜ் அவர் தான் அவரு, நம்ம ஒரு பழைய மகாலிங்கம் சேர்மன் மகாலிங்கம், அப்புறம் SSR ரத்னம், அப்புறம் இன்னொரு சின்ன முதலாளி எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஆய்வு சேர்ந்தவங்க, சின்ன முதலாளி, இந்த மாதிரி முதலாளிகள் நிறைய இருக்காங்க. இதை பூரா ஆய்வு பண்ற வரைக்கும் எந்த குவாரியுமே இயங்கக்கூடாது. இதை பூரா ஆய்வு படுத்தி இதுன்ற வரைக்கும், வரைமுறைப்படுத்துற வரைக்கும் கேட்டா நாங்க தானே கவர்மெண்ட் தானே இது கொடுத்துட்டோம், அப்ரூவ்டு கொடுத்தோம்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் கொடுத்த அப்ரூவ்டு அது பூரா முறைகேடா நடந்திருக்கு. அவங்க ஒரு துண்டு பேப்பர் கொடுத்தா ஒரு இது பண்றதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்ரூவ் கொடுக்கறதுக்கு துண்டு பேப்பர் கொடுத்தா கிராமத்துல கூட்டம் போட்டோம், நோட்டீஸ் போட்டு ஓட்டோம், அது போட்டோம் இது ஓட்டணும், பூரா பொய்யான தகவல் 1000 தகவலை நாங்க சேரிச்சு வச்சிருக்கோம். எங்க ஊர் மக்கள் யாராவது இது வரைக்கும் அந்த குறைதீர்ப்புக்கு இதுக்கு போயிருக்காங்க அந்த குவாரி நடத்துறதுக்கு? எல்லாம் எங்க ஊரை விட்டு மேலக்கோட்டையில போடுறேன், திருப்பரங்குன்றத்துல போடுறேன், பக்கத்து ஊர்ல போடுறேன், கொம்பாடியில போடுறேன். எங்க ஊர் மக்கள் யாராவது இதுல கையெழுத்து போட்டுருக்காங்க பாருங்க. பேர் மாத்திரம் எங்க ஊருக்காரங்க பேரை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா யாருமே எங்க ஊர் மக்கள் இது வரைக்கும் எந்த 20 வருஷமாவே இந்த என்னைக்கு இது வந்துச்சோ, இந்த முதலாளிகள் உள்ள வந்தாங்களோ, கார்பரேட் கம்பெனி உள்ள வந்துச்சோ, அதுல இருந்து எந்த ஆளுமே எங்க ஊருக்காரங்க எந்த ஒரு இதுவே கையெழுத்து போறல எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஆனா இது பூரா முறைகேடா நடக்குது. பூரா முறைகேடு. குண்டாறு அழிச்சிட்டான், எங்க ஊருக்கு அம்மா வர்றத பூரா அழிச்சிட்டான், பூராமே அழிச்சிட்டான். இதை ஆய்வு பண்றதுக்கு தான் நாங்க இந்த பாருங்க, இந்த சிவப்பு கலர்ல இருக்க பூரா கோவாரி பூரா வாங்கிட்டாங்க. இந்த சிவப்பு கலர்ல இருக்க பூரா வாங்கிட்டாங்க. இதுல எங்க ஊர் எங்க இருக்கு பாருங்க. இதுல நாங்க என்ன சொல்றது, சேவு போல இருக்க பூரா வாங்கிட்டான். இன்னொரு தான் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இது வந்து அச்சாங்குளம் பஞ்சாயத்து, ஒரு பஞ்சாயத்துல இவ்வளவு வாங்கிட்டான். மொத்தமே இதுல எங்களுக்கு இருக்கதா மொத்தமே 60 ஏக்கர் 70 ஏக்கர் தான் இருக்கு. பாருங்க, இதுல பாருங்க, இதுல பூரா தண்ணி எங்க வருது? ஒரு 6 வருஷமாவே எங்க ஊருக்கு தண்ணியே வரல. ஒரு 6 வருஷமாவே எந்த ஒரு தண்ணியுமே வரல. அப்படி இருக்கு. எங்களை காப்பாத்துங்க. கலெக்டர் வரணும். கலெக்டர் அதிகாரம் இல்லை. யாருக்கு அதிகாரம் தான், அந்த அதிகாரம் உள்ள ஆளு கண்டிப்பான முறையில் அங்க வரணும். இல்லைன்னா நாங்க இங்க இருந்து போகவே மாட்டோம். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, இல்லைன்னா எங்களை கொல்லுங்க.